வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு பெறப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதால் அவற்றின் தேவை, ஏற்றுமதி ஆகிய அளவு ஆகியன அதிகரிக்கும். ஏற்கனவே நமது மண்ணின் அடையாளங்களான மாநிலத்தின் தனித்தத்துவமான 25 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற கடந்த 3 ஆண்டுகள் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2024-25 ஆண்டில் சத்தியமங்கலம் செவ்வாழை, கொல்லிமலை மிளகு, மீனாம்பூர் சீரக சம்பா, ஐயம்பாளையம் நெட்டை தென்னை, உரிகம்புலி, கோணகிரி மிதி பாகற்காய், செஞ்சோளம், திருநெல்வேலி அவுரி இலை, ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை, செங்காந்தல் கண்மலி விதை, கரூர், திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்படும். அப்பிடா பயிற்சி பெற்ற விவசாயிகளை ஏற்றுமதியாளர்கள் பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளிங்க மா, தென்னை, சிறுதானியங்கள், முருங்கை, மஞ்சள், சின்ன வெங்காயம், வெள்ளரி ஆகியவற்றை பயிரிடும் அப்பிடா பயிற்சி பெற்ற 100 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களை 100க்கு 100 ஏற்றுமதியாளர்களாக மாற்றுவதற்கான உரிய சான்றிதழை பெற்றுத்தரும் பொருட்டு ஒரு நபருக்கு 15,000 வீதம் 15 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருட்களின் விற்பனையை இணையவழி வர்த்தக தளங்களுடன் இணைத்தல். புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிட இணையவழி வர்த்தக நிறுவனங்கள் வாயிலாக உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்குமான இணைப்பினை ஏற்படுத்தி விளைபொருட்களை விற்பனை செய்ய உகந்த சூழல் உருவாக்கப்படும். இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருவாயும் தரமான பொருட்கள் நுகர்வோருக்கு நியாயமான விலையும் கிடைக்க வழி செய்யப்படும். வேளாண் வர்த்தக மேம்பாட்டிற்கான முனைப்புகள். விளைவித்த விவசாயியை விளைவிக்கும் நிலையினை உருவாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வர்த்தகம் மேம்பட விவசாயிகளின் விளைபொருட்கள் இருப்பையும் வர்த்தகர்களின் தேவையும் இணைத்து சமூக வலைதள குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுடன் இணைக்கப்படும். அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள், சந்தைப்படுத்துதல், தரம் பிரித்தல், மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி வழிமுறைகள் போன்றவை குறித்து ஒவ்வொரு வட்டாரத்தும் 2 கிராமங்கள் வீதம் மாதம் ஒன்றுக்கு 770 தீவிர விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு 2 ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பண்ணை வழி வர்த்தகத்தை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் உள்ள 284 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஈனாம் ஒருங்கிணைக்கப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள 8300 மெட்ரிக் டன் வேளாண் பொருட்கள் விவசாயிகளின் விளைநிலங்களிலேயே வணிகம் செய்யப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் பண்ணை வழி வர்த்தகம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு 60 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய பொருட்களுக்கு சிறந்த விலை கிடைக்க வழிவகை செய்யப்படும். விவசாயிகளுக்கு பொருட்களுக்கான வரம்பினை உயர்த்துதல். அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களின் அதிக வரத்து காரணமாக ஏற்படும் விலை வீழ்ச்சியை தவிர்க்க விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பொருட்கள் இருப்பு வைத்து பொருளீட்டு கடன் பெறுகின்றனர். இவ்வாறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பொருளீட்டு கடன் வரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.